நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 29/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். 120 பேருக்கு ஒருத்தங்களும் 100 பேருக்கு ஒருத்தங்களும் 30 நபர்களுக்கு ஒருத்தங்களும் கொடுத்திருக்காங்க. அந்த பேர் எல்லாமே சொல்றாங்க. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 29/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். ஜீவன் நாயர் அவங்களுடைய 50வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 120 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. ஜீவன் நாயர் அவங்களுடைய 50வது பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 120 பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. மதிப்பிற்குரிய திரு ஜீவன் நாயர் ஐயா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழும் குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புடனும் இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஜீவன் நாயர் ஐயா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுக்கிறாங்க. ஜீவன் நாயர் ஐயா அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 120 பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் அருளால பல்லாண்டு காலம் நீடூடி எல்லாரும் இன்புற்று வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஐயா எல்லாம் சாப்பிடலாம். ஐயா சாப்பிடுங்க. சாப்பாடை வீண் பண்ணாம சாப்பிடுங்க. தயவுசெய்து சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 29/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு பெரிய தம்பி ஐயா அவங்க குடும்பத்தின் சார்பாக திரு பி ராஜேந்திரன் ஐயா அவங்களுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு பி ராஜேந்திரன் ஐயாவுடைய 70வது பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். திரு பி ராஜேந்திரன் ஐயா அவங்க
அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே ராஜேந்திரன் ஐயா. உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு பி ராஜேந்திரன் ஐயா அவங்களுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். ஐயா அவங்க வளமுடன் நலமுடன் வாழணும். ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். மற்றும் பெரிய தம்பி ஐயா குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஹாப்பி பர்த்டே ராஜேந்திரன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். உங்களை வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. வணங்குறோம். அண்ணாமலையார் திருவருள் எப்பொழுதும் இருக்கும். ஓம் நமச்சிவாய. சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண ஏவாரும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே, வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே, அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே, ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம். இன்னைக்கு அன்னதானம் ஜீவன் நாயர் ஐயாவுடைய பிறந்த நாள், 50வது பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயாவுக்காக வேண்டிக்குங்க. ஐயா நல்லா இருக்கணும், ஐயாவுடைய குடும்பத்தார் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. ஜீவன் நாயர் ஐயா, இன்னைக்கு ஜீவன் நாயர் ஐயாவுடைய பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனுடைய புண்ணியத்த நாளும் சிவனடியார்களுடைய சாதுக்கள் புண்ணியத்த நாளையும் இந்த வண்டே போட் அறக்கட்டளையுடைய சார்பாகவும் அண்ணாமலையார் ஜீவன் ஐயா குடும்பத்தினர் நோய் நொடி இல்லாமல் சகல சம்பத்துடனும் சௌகாரியத்துடன் வாழணும்னு அண்ணாமலையார் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. சாமி, இன்னைக்கு அன்னதானம் மதிப்பிற்குரிய ஐயா பெரிய தம்பி ஐயா குடும்பத்தின் சார்பாக திரு பி ராஜேந்திரன் ஐயா அவங்களுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. பெரிய தம்பி ஐயா குடும்பத்தின் சார்பாக திரு பி ராஜேந்திரன் ஐயா அவங்களுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க, வேண்டிக்கங்க. ஐயா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும். நோடி இல்லாமல் இன்னும் பல்லாண்டு காலம் நிறைய காலம் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அண்ணாமலையுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அவங்களும் அவங்க சார்ந்தவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்க செய்யக்கூடிய தொழிலும் நல்லபடியாக வளரணும். நல்லா ஆரோக்கியமும் நல்லா உற்சாகமும் ஆரோக்கியமும் மென்மேலும் அவங்களுக்கு கிடைக்கட்டும். நமச்சிவார். ஓம் நமச்சிவார். 70வது பிறந்த நாள் அவங்களுக்கு. நமச்சிவார். சாமி நமச்சிவாய். நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். இல்லாமல் அண்ணாமலையார் ஆட்சியோடையும் உண்ணாமலையார் ஆட்சியோடையும் இங்கே இருக்க சாதுக்களோட அனுகிரகத்தாலையும் நோய் நொடி இல்லாமல் தீர்காயுசம் நன்றி சார். வாழ்க வாழ்க. நன்றி சார். உள்ள வாங்க. பாட்டி உங்க பேத்தியா? ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீ
நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே உண்ணாமுலையின் உள்ள ஏந்து வா. வாங்க வா வா வாங்க வா, அப்புறமா போய் பாடலாம் வா. செருப்புட்டு வா, செருப்புட்டு வா. இப்படி விடு, இப்படி விடு. தூக்கின்னு போயிடுவாங்களா? உட்கார் வா. யாரை பார்க்க போறா? பார்த்துட்டியா? நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்ற இப்ப? என்ன சாப்பிட லெமன் சாதம் மட்டும் கொடுக்கட்டுமா? அது மட்டும் கொஞ்சோண்டு, நிறைய வேண்டாம். எலுமிச்சம்பழ சாதம் ஓகே, கொடுக்கட்டுமா? கொஞ்சோண்டு, நிறைய வேண்டாண்டா அண்ணா. மணப்பாற மாடு கட்டி மாய வரையே வயக்காட்டே. லெமன் சாதம் எடுத்துட்டு வாமா பாட்டி. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சும்மா. காலைல என்ன சாப்பிட்டா? கொஞ்சம் கொஞ்சோண்டு. இங்கே போடுங்க சாப்பாடு. வெள்ளை சாதம் வேணாமா? இங்கே போடுங்க. போதும் போதும். இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கோ. நானாட்சி செய்து வரும் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு ஆரென்றும் குளமென்றும் ஓடை என்றாலும் நீரோடும் பார்வை. நானாட்சி செய்து வரும் வடக்காட்சி என்ற பெயர் எனக்கு ஆரென்றும் குளமென்றும். இது நோத்துக்கு பாட்டி, தள்ளிக்கோ. போறேன் அண்ணா. அதான் உன் பக்கம் தள்ளிக்கோ. சரி அண்ணா, போறோம். போருமா? நல்லா போறோம் அக்கா. பாயாசம் கொடுக்கட்டுமா? பாயசம் தான் கொடுத்துருக்கியே. எங்க கொடுத்துருக்கேன்? கொடுக்கல. கொடுக்கலையே. சரி கொடுக்குறேன் இரு. சரிடா அண்ணா. பாயாசம் கொடுங்க பாட்டி. வாங்கி அந்த வர்ணப்பாரு ஜாத்தம் தன்னை தாங்கி அந்த ருக்மணிக்கே தன்கரத்தினால் கண்டு மந்த நாரணன் கொண்டடி நின்றனே. இதுல குழம்பு ஊத்துட்டுமா? லெமன் சாதத்துல அதெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். வடை வடை தான் வேண்டாம். இது போதும். சாம்பார் ரசம் எதுவுமே வேணாம். ஒன்றும் வேண்டாம். மோர் வேண்டாம். ஒன்றும் வேண்டாம் அக்கா. சரி, நீ சாப்பிட்டு குடி. சரி அக்கா. சாப்பிடு, நீ சாப்பிடு. பர்ஸ் பத்திரமா வைக்கோ. வச்சுக்கிறேன். சாப்பிடு. போறோம். போருமா? நல்லா இருக்கு. இது சாப்பிடாதே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருக்குதா அண்ணா? சரி சரி. உண்ணாமலத்தாய் வேதபவன் திங்கப்பன் தெருவு வேதபவன். சாப்பிடு சார். நல்லா இருக்கு. என்னம்மா வேணும்? ரசம் எடுத்துட்டு வாங்க, ரசம் எடுத்துட்டு வாங்க. பாட்டி, சாப்பாடாக மொத்தத்தில் சாப்பிட மாட்டேன், பாயாசமா சாப்பிட்டுக்கிற. வாங்கி அந்த வர்ண பாரு ஜாத்தந்தன்னை தாங்கி அந்த ருக்மணிக்கே தன்கரத்தில் கண்டு வந்த நாரணன் கொண்டதி நன்றனே என்னுடைய. சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வடை வேணுமா? வேண்டாம் வேண்டாம். பாயாசம் இன்னொரு கப்பு வேணுமா? அதுனா இறங்கும். சரி சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடு. போறேன்டா அண்ணா. வச்சிரு வச்சிரு. பாயாசம் கொடுக்குறேன், நீ இதை சாப்பிட்டா தான் பாயாசம் கொடுப்பேன். அதை சாப்பிட்டு தரேன். சரிடா.
வாயெல்லாம் பேர் ஊற்றி நிற்குது. அதான் சரிப்பா. சரி சாப்பிட்ரு. சங்கரியோ லட்சுமியோ சரஸ்வதியாலோ மங்களமாய் பூஜை செய்து மனமாகின்றாய். தீரம்மா பாலகாண்டம் செழித்தி பாட. இந்த மாட்டி பண்ற கை கழுவுற வாய் கழுவுற சாவித்திரியோட மோசமா இருப்ப பொழுது. நீ சாப்பிட்ற இடத்துலயே உட்காந்து கை கழுவு, இலையிலே கை கழுவுற, வாயில வாய் கழுவுற. அந்த இலையில கை கழுவி, இந்த இலையில கை கழுவிடு. சாப்பாடு எப்போ சாப்பிடுவா? இப்ப எங்க சாப்பிடு? என்ன பண்ற நீ பாட்டிய? சாப்பாட்டு பிள்ளையா தண்ணி ஊத்துற? ஆமாண்டா அண்ணா. போச்சு, ஆரம்பிச்சிட்ட நீயும். 2 நாள் கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி இருந்த, 3ஆம் நாள் ஆரம்பிச்சிட்ட. இது சாப்பாடு ஏது தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஏன் சாப்பிட போறதா? நான் சாப்பிடுறேன். வேணாம், தண்ணி ஊத்திட்டு அப்புறம் என்ன? வேண்டாமா? ஆஹா சரி சரி. சரிப்பா, கொஞ்சம் சாப்பிடு. வேணாம், தண்ணி ஊத்திட்டு கை கழுவிட்டு அப்புறம் என்ன சாப்பிட போறதா? சரி அண்ணா. நீ தண்ணி குடி, தண்ணி குடி, அப்புறம் சாப்பிடலாம் நம்ம. சரி அண்ணா. என்ன ஆச்சு? ஏன் அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கிடக்குற? ஏன் பாட்டி? ஏன்பா? சரி தண்ணி குடி, தண்ணி குடி. இந்த எல்லாம் மடிச்சிடுறேன். இந்த இடத்துல யார் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாலும் அனுப்ப மாட்டேன். ஆனா உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. நான் என்ன வேணா பண்ணு, அவளையே விட மாட்டேன். அதான் அவளையே விட மாட்டேன். என்ன வேணா பண்ணு. போலீஸ் வராங்க, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க போறேன். அதோ அந்த இருந்தால போலீஸ். அவர் ஈபி காரு. சாப்பிடு சாப்பிடு. உட்காரு உட்காரு. பாயாசம் எடுத்துன்னு சொல்றேன். உட்காரு பாட்டி. கை அலம்பிட்டியா? கை அலம்பவே இல்லை பாரு. போ இப்போ கை அலம்பிட்டு வா. போ. எங்க இது பாரு, கையில பூரா சாப்பாடு இருக்குது பாரு. சரி இங்க வா, அந்த தண்ணியில எடுத்துன்னு வந்து கழுவு. அந்த பர்ஸ் இங்கே இருக்கட்டும். வா, யாரும் எடுக்க மாட்டாங்க. வா இருக்கட்டாண்டா. இல்லை கை அங்கே வெளியில போய் கழுவணும். செருப்பு எல்லாரும் இப்படியா இப்படியா? சரி அண்ணா. இப்படி வந்துரு, இப்படி வந்துரு. இப்படி வா, இப்படி வந்துரு பாட்டி, இப்படி வந்துரு. சரி அண்ணா. இப்படி வா, இப்படி வா. இப்போ கை இதில் இங்கே கழுவு, அதில் கழுவாத, இதில் கழுவு, இங்கே கழுவு. சரி சரி. பாட்டியே பத்தியா ஆரம்பிச்சிட்ட பத்தியா மகளத்தை? ஆமா ஆமா ஆமாவா? ஆமாவா? சரி வா, என்ன பண்றது, எனக்கு வாய்க்கிறவங்களாம் அப்படிதான் இருக்கிறாங்க. உட்காந்துக்கோ, இங்க உட்காந்துக்கோ, இங்க உட்காந்துக்கோ. என்ன அமகலம், ஒரே அமகலம் பண்ணி நிக்கிற நீ? ஏன் பாட்டிய? எதுக்கு இந்த மாதிரி சிரிப்பு, வெள்ளி சிரிப்பு? எதுக்கு இம்மா அமகலம் பண்ணி நிக்கிற நீ? சாப்பாட்டுலயே கை கழுவுற. என்ன ஆமாண்டா அண்ணாவா? ஆமாண்டா அண்ணா. தீராத விளையாட்டு பிள்ளை நீயா? கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு என்ன மழை விடுங்கப்பா, போறவங்களுக்கு ஓயாத தொல்லை. சின்ன பழம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லைங்கண்ணா, கிளீன் பண்ணிடலாம். ஐயா அப்படி கொஞ்சம் அப்படி வந்துடுங்க, ஃப்ரண்ட் வந்துடுங்க, ஃப்ரண்ட்டில் போயிடுங்க. என்ன பாட்டி? நான் என்ன போட்டேன் விதை? நான் என்ன போட்டேன் விதை? ஆமா ஆமா, அது விதை தான். மலையை சுத்தி விதை போட்டேன், முளைச்சிச்சு. அப்ப மழை எவ்வளோ அகலமா இருக்கு, எவ்வளோ வருது மழை. அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். ஆனந்த கட்சி அன்னதானத்தை போகிறது ஆனந்த கட்சி. இவ்வளோ பசியில் வாடி வருவாங்க, வரும்போது வாடி வருவாங்க, போகும்போது சாப்பிட்டே அவனு திருப்தியா? இல்லை தான் வந்துடுவேன். நான் வெளியில் போயிடும்பா.
நீ தான் வெயில்ல நடக்கிற பாட்டியே. இந்த குழந்தை ஏன் வெயில்ல கூட்டின்னு வர? நீ தான் வெயில்ல நடக்கிற. இது குழந்தை என்ன சாமி சொன்னாரா குழந்தையெல்லாம் கூட்டின்னு வா வெயில்ல? என்ன செருப்பு போட்டுக்கணும். ஏன் பாட்டி வெயில் அதிகமா அடிக்குது இல்லை? ஏன் வர பாட்டி கூட? வீட்டுல இருக்கணும் பாப்பா. வெளியூர்ல போய் 4 மாசம் ஆடி இல்லைங்க, வர பார்த்து விட முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் வயசானவனே நட. அதனால என் வார்த்தைகள் இல்லை, அண்ணாவில உண்ணாவில வார்த்தை, அண்ணா சலம் அருள்கிட்ட வார்த்தை, அருள்கிற வார்த்தை. அந்த காலத்து அடியார்கள் சிவன் அடியார்கள், அடியார் சிவன் அடியார், அவங்களுடைய அருள் அதுதான் நம்ம உருவாக்குறோம். அவங்க அருளாக்கி எனக்கு சொல்லாது. அதனால் என்றென்றும் இந்த திட்டம் மாறாமல் வரும். காப்பாற்றிட்ட கரையிட்ட கொடி நட்டு கொடி போகும். அன்னகொடி மட்டும் தப்பு. அன்னக்குடையா? அன்னக்குடை எதுக்கு? அன்னக்குடி. அன்னக்கொடியா? அன்னக்கொடி. அன்னக்கூட மீனா அங்க வா. அன்னக்கூட சோரளி கூட அன்னக்குடி. அன்னக்கொடியா? நட்டுலாம். சிவனடியார் கூட்டம் அதான் எக்கடி வந்தாலும் எந்த இது வந்தாலும் இது வந்து மரத்துக்கு செடிக்கு கொடிக்கு தாவரப்பட்டினா தண்ணி விட்டா தரதாலும் எவ்வளவா வருதோ அவ்வளவு அந்த மக்கள்லாம் சாப்பிட்டு இவனை வாட்டிட்டு போகும். சரி சரி சரி. எவ்வளோ ஒரு பசி பிணியோட வர்றாங்க, எவ்வளோ ஒரு கவலையோட வருது, நல்லா சாப்பிட்டு வாட்டிட்டு. சரி 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 போயிட்டு வாங்க. குழந்தைய பத்திரமாயிட்டு போங்க வெயில்ல. வாழ்வின் சுவை கூறுவேன் தங்கத்திலே, ஒரு குறை இருந்தாலும் ஏன் காலைல வந்து ஒழுங்கா சாப்பிடல, இப்பயும் ஒழுங்கா சாப்பிடல? ஏன் சாப்பாட்டுல வந்து கை கழுவுற பாட்டியே? சாப்பாடு இருந்துச்சுல்ல, லெமன் சாதம் நீ தானே கேட்ட? ஆமா. ஏன் அப்புறம் அதுல கை கழுவுற? அதென்னமோ அப்படி பண்றேன். ஏன் அப்படி பண்ற? அதான் பண்றேன், தெரியல. அது மாதிரி பண்ணக்கூடாது இல்ல? பண்ணக்கூடாது. சாப்பாடு வீணாகுது இல்ல? ஆமா. இன்னொருத்தங்க சாப்பிடுவாங்கல்ல? சரி. நீ தானே கேட்ட லெமன் சாதம் கொடுன்னு? ஆமா. அப்புறம் நீ மாட்டு அந்த இலையிலே கை கழுவுற. ஆமா. ஏன் அப்படி பண்ற? அதான் தப்பு. பண்ண மாட்டேன் இனிமே. இனிமே பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்டா. பரவாயில்ல பரவாயில்ல. ஊஞ்சலாட வார போருமா? போறேன்டா அண்ணா. அண்ணாமலையார பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நல்லா இருக்கு பாத்தியா? நல்லா இருக்கா? கேட்பான் கண்ணன், கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், கண்ணன் வருவா. அப்பா பகவானே, ஆண்டவனே, முருகா, பழனிசா, எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு. ஆமா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்டா அண்ணா. கம்பல் வாங்கிடலாமா இன்னைக்கு? வாங்கிடலாமே. என்ன கம்பல் வாங்கலாம்? அது இருக்க காசு இதுல. ஆமாண்டா. இந்த காசுல கம்பல் வாங்க முடியாது. பிஸ்கெட் பாக்கெட் கவர்ல ஏன் உள்ள வச்சுக்கிற? ஆமாண்டா அண்ணா. இதுல ஏன் உள்ள வச்சுக்கிற? வேண்டாம் இல்ல. வேண்டாம், பிஸ்கெட் கவர்லாம் எதுக்கு உள்ள வச்சிருக்கா? சரி அண்ணா. வச்சிரு, கீழே வச்சிரு, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த காசுல வாங்கணுமா? ஆமா. என்ன கம்பல் வாங்கணும்? ஏதோ ஒண்ணு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் இவன் இருக்கானே, இவன் வேத பவன், இங்க பந்தர் வேத பவன். தட்சிணாமூர்த்தி கதையா சொல்லிங்கிற நீ? இந்த வேத பவன் லிங்க பந்தரு தட்சிணாமூர்த்தின்னு ஒண்ணு. அந்த கதையா நீ சொல்லினுக்கிற? வேத பவன், வேத பவன். அந்த அட்டகார சந்து, அந்த அட்டகார சந்து, அணக்கார சந்து, அணக்கார. அது கொஞ்சம் லோக்கலா பேசும், கொஞ்சம் நீ கொஞ்சம் டீசெண்டா கலாய்க்கிற. அணக்கார சந்து, அணக்கார சந்து. சைட்ல பார்த்தாதான் சாவித்திரி ஃபேஸ் அப்படியே இருக்குது உனக்கு, அந்த முடிக்கும் உனக்கும். அணக்கார சந்து. சாவித்திரி அக்கா தங்கச்சி தானே? வந்து சிங்காரக்குளம் அரண்மனை தெரியுமில்ல? இப்படி இந்த மார்க்கெட்டு பள்ளத்தெரு, ஜோதி மார்க்கெட்டு, பள்ளத்தெரு. இதே கதை தான் சொல்லிங்க. செம்ம சவுண்டு விடுறேன். பள்ளத்தெருவிடா அண்ணா, பள்ளத்தெரு. என்ன பண்றடா? மீனாட்சி இல்ல, அதனால அப்படிதான். அம்மா வாங்கம்மா ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருங்க. இல்ல உட்காந்து சாப்பிட்ருங்க. வாங்க சார்.
வாங்க சார் வாங்க உட்காந்து சாப்பிட்ருங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருங்க வாங்க உட்காருங்க ஹாய் பாப்பா நல்லா இருக்கீங்களாம்மா ஹாய் ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க் இன்னொரு பாப்பா இருப்பாங்கல்லம்மா தம்பி கோயில் பார்த்துட்டு வந்துட்டீங்களா சாமிலாம் பார்த்துட்டீங்களா சரிங்க சரிங்க இது உள்பக்கம் இருக்குல்ல அதனால சரியா தெரியும் அவங்க மாதம் ஆனால் கம்பல்சரி வந்து 1ஆம் தேதி ஆனால் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணிருவாங்க எப்பயுமே எல்லா 1ஆம் தேதி வழி விடு பாப்பாக்கு பிறந்த நாளா மீனா ஹாப்பி பர்த்டே தாத்தா வா தாத்தா வா யார் இவரையா தாத்தா இந்த பாட்டி வாங்க வா தாத்தா உட்காருங்க வரேன் சாப்பிட்டீங்களா இல்லையா அம்மா சாப்பாடு என்ன இருக்குதுமா அந்த சாப்பாடு படிச்ச சாப்பாடு எடுத்து கொடுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய gift என்னன்னா உங்க பர்த்டேக்கு அண்ணாமலையரே வந்திருக்காரு உங்க வீட்டுக்கு சரியா ஓம் நமச்சிவாய நல்லா படிக்கணும் அம்மா அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் கடைசி வரைக்கும் சரியா இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா சாப்பாடு ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டில் உங்கள் சர்வீஸ் செஞ்சுருக்கீங்க நாங்களும் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஊரில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த அண்ணாமலையரை கொண்டு போய் வைங்க அமோகமாக இருக்கும் நன்றிண்ணா வாங்க கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ பாய் தாத்தா எங்க ரொம்ப நாளாக ஆளை காணோம் எங்கே ரொம்ப நாளாக ஆளை காணவில்லை வெயில் அதிகம் மண்ணெண்ணெய் கொடுத்தமே சரியா யூஸ் ஆகுதா பயன்பாட்டுக்கு வருதா சமைச்சு சாப்பிட்றியா சரி நமக்கும் வேட்டை வளத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் பொழுது இவர் அங்க கூட பேர் வேட்டை வளத்துல இருந்து வந்திருக்காங்க ஒரு பாட்டி சரி சாப்பிடு உங்க இந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அவங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் அவங்க நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க இந்த பாப்பாக்கு பிறந்த நாள் பர்த்டே இங்க இருக்காங்க பாரு இவங்க அக்கா நல்லா இருக்கு சரி வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க வரேன் தாத்தா தாத்தாக்கு பாப்பாக்கு பிறந்த நாள் அவங்க சப்ஸ்கிரைபர் நமக்கு அவங்க கிரிவலம் வந்தாங்க அப்படியே வந்திருக்காங்க பார்த்துவாரு சரி சாப்பிடுங்க சரி போய் சரி நம்ம சொல்லுங்க தாத்தா இந்த பாட்டிக்கிறாங்க தெரியுமா இந்த பாட்டி என்ன ஊரு கேளு பாத்துக்கிறியா கூட ஒரு ஆள் வருமா பாட்டி இந்த தாத்தாவை நீ என்ன ஊருன்னு கேளு என்ன ஊருங்க ஐயான்னு கேளு நானும் தான் ஒரே பஸ் ஏறாள் நாம தான் சரி அண்ணா ரெண்டு பேரும் ஒன்னாதான் பஸ் ஏறுவீங்க கூட ஒன்று வருமா ஆமா பொண்ணு மூகாம்பி நகர் நயனார் மண்டபம் அண்ணா உன் கூட வராதா வரும் அவங்க காணுமே பர்ஸ் இல்ல கூட ஒருத்தர் வருவாங்களே அதான் ஐயரு வேத பவன் பொண்ணு உன் கூட ஒரு பொண்ணு வருமா வரும் வேத
வீரபவன் லிங்கப்பன் தெருவு, வீரபவன் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி. ஆமா, மார்க்கெட்டு, அட்டக்கார் சந்து, இதே தான் திரும்பி திரும்பி நீங்க சொல்லி நிக்கிற. இங்க பாரு தாத்தா, இந்த பாட்டி வந்து நீ பஸ் ஏறுற அதே இடத்துல தான் ஏறுவாங்களா? பாட்டி எத்தனை மணிக்கு காலைல பஸ் ஏறுவ? காத்தாலே ஏறிடுவேன். அங்க வந்து அங்க பள்ளத்தெரு அங்க ஏறி பள்ளத்தெரு கூட ஒரு ஆள் வந்து ஏற்றிட்டு போவோம். கூட ஒரு ஆள், அவங்க பொண்ணு வந்து பஸ் ஏத்திட்டு போவாங்க. ஆமா ஆமா. நான் எதில் ஏறுறேன்னா அதில் ஏறுறது. ஓ, நீ எந்த பஸ்ல ஏறி அந்த பஸ்ல தான் ஏறுவாங்க. அண்ணா போயிட்டு வரேன் அண்ணா. போயிட்டு வா தங்கச்சி. சாமட்டமான ஆள், பரவாயில்ல. எந்த ஊரு இங்க பாரு, இவரும் டெய்லி மலை சுத்துறாரு. பாத்துக்கிறியா அவரை? செருப்பு போட்டு போதாங்க, சாமி இருக்கு. சரி தாத்தா, என்ன அப்புறம் போக வேண்டியதுதான். ஏதோ கொஞ்ச நாள் நீதான் இன்னும் 5 வருஷம் இருப்ப. நீ அது ஒரு பெருசா? அது நீதானே தாத்தா சொன்ன. அப்புறம் என்ன 5 வருஷம்னா சொல்லிட்டுனா இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லையா? கணக்கு எடுத்திய நீ 96 வயசாகுது உனக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியாது. ஆமா, நீ தான் இன்னும் 15 வருஷம் சொன்னீங்க. பாண்டிச்சேரி ஆள் சொன்னார். பாண்டிச்சேரி ஆள் சொன்னாரா? வீட்டுக்கு போகாத என்ன இருக்கிறீங்க? உன்னை பார்க்கறதுக்காக தான். பார்த்தாச்சு இல்ல? சரி, போலாமா? என்ன பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருங்க. பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விடணுமா? எப்ப? காசு கொடு. கொடுக்கணும். டெய்லியும் கோயிலாண்ட வந்தனா அண்ணாமலையார் கோயில்ல சுத்தி மலை சுத்தி பஸ் விட்டுக்கிறாங்க, ஏசி பஸ். அதில் எனக்கு புரிஞ்சு போடாது. ஏன், என்ன கூட்டம் அதிகமாக இருக்கு. உனக்கு நான் சொல்லி ஒரு டிரைவர்கிட்ட ஒரு சீட்டு ஒன்று புக் பண்ண சொல்லிடுறேன். டிரைவர் சீட்டு ஓகேவா? ஒன்று கொடுத்துடு. என்கிட்ட கொடுத்தா தான் அவன் சீட்டை கைட்டி கொடுத்துட்டுமா? ஆமாம், சரி, கைட்டி கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா அது அவங்ககிட்ட கொடுக்கும்போது கொடுத்தாலும் காட்டினாலும் இந்த சீட்டு கேட்குறியா நீ? இந்த சீட்டு பேப்பர் சீட்டு கேட்குற? நீ எழுதி கொடு, அது காட்டுன்னா அவன் சேர்க்கிற மாதிரி இருக்கும். எழுதி கொடுக்குற கூடிய சீக்கிரத்தில் எந்த லெட்டர் காட்டினாலும் எல்லாருமே அதான் சேர்க்கிற மாதிரி இருக்கட்டும். ஒன்று போதும். சரி, போயிட்டு வரட்டுமா? தாத்தா இட்டுன்னு போட. போதுமா சாப்பாடு? நைட்டுக்கு எதனா வேணுமா? ஒன்றும் வேணும். இந்த செலவுக்கு வச்சுக்கோ. என்ன அது ஒன்று செய். சரி சரி போயிடும். சரி, பத்திரம். என்ன Shiva, Arunachala.